அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பிராப்தம் இருக்கு வாழ்க்கையில் என்பதை பற்றி தேடலும் பிரிவுகளும் என்ற தலைப்பில் பொது பலனாக பார்க்க போகிறோம். இந்த உத்திரம் என்பது சூரியனோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் முதல் பாதம் சிம்ம ராசியிலும், இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம், நான்காம் பாதம் கன்னி ராசியிலும் இருக்கு. இப்போ இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் தசையே சூரிய தசை வரும். இந்த சூரிய தசையில் பிறக்கிறதுனால இவங்க தலைமை பண்போடு இருப்பாங்க. அதே போல இவர்களுடைய தாயாருக்கு உடல்நல பாதிப்பு, தொந்தரவுகள் போன்றவையும் இவர்களுக்கு ஏற்படுகிறது. அதே போல நல்ல எதையுமே ஒரு ஆளுமை திறன் உடையவர்கள், லைஃப்பில் எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி நிறைய முயற்சிகள் செய்து ஒரு சாதாரண நிலைமையில் இருந்தால் கூட ஒரு உயர்வான இடத்துக்கு போவாங்க. வேலைன்னே இருப்பாங்க. அல்லது சில பேர்ல குடும்பத்தோடு கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் தனித்தே இருக்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதே போல் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுறதுல ரொம்ப கில்லாடிங்க. மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க மற்றவங்களுடைய அட்வைஸை கேட்க மாட்டாங்க. எதையுமே பற்றுதான் தெரிஞ்சுக்குவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால யோசனையே இல்லாமல் முன்பின் யோசிக்கவே மாட்டாங்க. ஒன்று நினச்சிட்டாங்கன்னா அதை அடையணும்ன்ட்டு உடனே இறங்கிடுவாங்க. அப்படி இறங்குறதுனால சில பிரச்சனைகள், சில சிக்கல்கள்லையும் மாட்டிக்குவாங்க. எதையும் வெளிப்படையாக பேசிடுவாங்க. முன்கோபம் கொஞ்சம் உண்டு. அதனால பகை, உறவுகளோட ஒத்து வராத குணம், அதே போல் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட சில பேருடன் நெருடல்கள், எதிர்ப்புகள் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளாவது இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரக்க குணம் அதிகம். மற்றவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருவாங்க, அவசரப்படுவாங்க. உதவி செய்யறதுல கூட யார் என்னன்னு தெரியாம டக்குன்னு உதவி செஞ்சிருவாங்க. உதவி வாங்கினவனாலையும் இவங்களுக்கு மன வருத்தங்கள், சில பிரச்சனைகளும் இவங்களுக்கு ஏற்படும். இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரன் தேடுறாங்கன்னா கொஞ்சம் லேட்டா மேரேஜ் ஆகும். தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வரன் அமையாது. அந்த சூழ்நிலையில அவசரப்பட்டு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த கல்யாண வாழ்க்கையும் இவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக முடிகிறது. அதே போல எதையுமே 2 முறை செய்வாங்க. ஒரு முறை செய்யும் போது அது இன்கம்ப்ளீட் ஆகிடும், அல்லது ஏதாவது அதில் பிரச்சனைகள் இருக்கும். மீண்டும் ஒரு முறை செய்வாங்க அந்த ஒரு செயலை. அது 2வது முறை செய்யும் போது கம்ப்ளீஷன் ஆகும். இதே தான் திருமண வாழ்க்கையிலையும். இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு ஒரு காதல் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஏன்னா இவங்களுக்கு ஒரு 18 வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னாக்க இவங்களுடைய வாழ்வை மாற்றும் ராகு தசை ஆரம்பிச்சிருது. இந்த 18ல இருந்தே ஆரம்பிச்சிருது. சில பேருக்கு 19, சில பேருக்கு 20ல கூட ஆரம்பிக்கும். இந்த சூரிய தசையோட இருப்பை பொறுத்து இந்த ராகு தசை இளமை காலத்துல வர்றதுனால படிப்பு கூட பார்த்தீங்கன்னாக்க தடைப்பட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனா படிச்சிருவாங்க. ஏதோ ஒன்று கரஸ்பாண்டன்ஸ்லயாவது போட்டு படிச்சிருவாங்க. ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட படிப்புகள், பிஜி படிப்பாங்க, அல்லது 2 சப்ஜெக்ட்ல படிப்பாங்க. இந்த மாதிரி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இரட்டை மனம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்க தொழிலில் கூட பார்த்தீங்கன்னாக்க 2 தொழில் செய்வாங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட திறமைகள் இவங்க கிட்ட இருக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறையவே இவங்க கிட்ட இருக்கும். எழுத்து, நடனம், அதே போல கவிதை எழுதுறது, பாடல் பாடுறது, இந்த மாதிரி மீடியா சார்ந்த துறையில கூட இவங்க நல்லா ஜொலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு திசை தான் இவங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுது. அதாவது இவங்க 18 வயசுல கரெக்டா இளமை காலத்துல இந்த ராகு திசை வர்றதுனால அந்த நேரத்துல இவங்க ஒரு காதல்ல சிக்கிறாங்க. அந்த காதல், இவங்களுக்கு வரக்கூடிய காதலி அல்லது காதலன் இவங்களோட ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டவராகவோ அல்லது கஷ்டப்படக்கூடியவராக இருப்பாங்க. அதை பார்த்து இவங்களுக்கு மனசு இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. சில பேருக்கெல்லாம் திருமணம் ஆகிறது லேட் ஆகிட்டு காதலிக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் திருமணத்துக்காகவே வெயிட் பண்ணுவாங்க. வரன் பார்ப்பாங்க, கிடைக்காது. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு ஒரு வரன் அமையும். அந்த அமையக்கூடிய வரன் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று தோஷங்கள் இருக்கும், அல்லது ஏதோ ஒரு வகையில் மனதளவில் அல்லது உடல் அளவில் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த வாழ்க்கை துணைவராக வரப்போறவருக்கு இருக்கும். ஆனால் அது தெரியாது. அவசரப்பட்டோ ஏதோ ஒரு வகையில் இறக்கப்பட்டோ திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. மேலும் இவங்களுக்கு பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க இவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இந்த திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் திருமணம் நடக்கும்.
அந்த பிரச்சனை முடிஞ்ச பின்னாடி திருமணம் ஆகும். ஆனாலும் அந்த திருமண வாழ்க்கையில கொஞ்சம் மனதளவில் இவங்களுக்கு ஒரு ஒற்றுமை இல்லாம அல்லது ஒரு ஏதோ ஒரு வகையில பிரிந்து இருக்கிறது, கருத்து வேறுபாடோடு இருக்கிறது, இந்த மாதிரி வாழ்க்கை இந்த காதல் திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி அல்லது அரேஞ்சு மேரேஜா இருந்தாலும் தேடி தேடி போயிட்டு விழுற இடம் வந்து பாத்தீங்கன்னா சரியில்லாத இடத்துல விழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுடும். இது வந்து 90% ஆஃப் பீப்புளுக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து காதல் ஏற்பட்டு க்ளோஸா பழகி விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ரெண்டாம் தார மாதிரி தான் அது. ஆனா ஒரே ஒரு கல்யாணத்தோடைய அந்த லைஃப் வந்து ஓரளவுக்கு நல்லாவே போயிடும். சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க காதலிச்சு அதே பெண்ணை கல்யாணம் பண்ணி இன்கேஸ் 2 பேருக்குமே கலசர தோஷம் இருக்கும் பட்சத்துல அவங்க 2 பேரும் பிரிந்து இன்னொரு கல்யாணம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கு. அவங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க, முன்னேறாங்க. 2வதா செய்யும் போது சிறப்பா இருக்கு. அதே போல சில பேர் காதலே கூட பாத்தீங்கன்னா முதல் காதல் தோல்வி அடைஞ்சு 2வது காதல் சக்சஸ் ஆகி அதுல கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நாம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னாக்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை காலகட்டத்துல எதுலையும் அவசரப்படக்கூடாது, பொறுமை வேணும், முன்பின் யோசிக்காம எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கக்கூடாது, நிதானமாக ஆய்ந்து ஆராய்ந்து செயல்படணும். அதே போல இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரை அந்த இளமை காலத்தில் எடுக்கக்கூடிய அவசர முடிவுகள், இறக்கப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் இவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது. இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தனித்து இருக்கிறது நிறையவே இருக்கும். அதாவது மேரேஜ் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதை வந்து குடும்பத்திலேயே இருக்கும் போது கூட ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். தனியா தூங்குறது, தனித்தனியான அறைகளில் இருக்கிறது போன்றவை இருக்கும். சில பேருக்கு வேலைன்னே ஓடிட்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இவர் இருப்பாரு, வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மொத்தத்துல இந்த தனிமையை வாழ்க்கையில நிறைய ஃபீல் பண்ணக்கூடியவர்கள் யாருன்னாக்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான். தேடலும் பிரிவுகளும் அதே போல எதிர்பாலினர் உறவை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது வாழ்க்கை துணைவரோடு இருக்கிறாங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா அந்த ஃபேண்டசி, அந்த இவங்களுக்கு கற்பனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த வகையில ஏதோ ஒரு வகையில எதிர்பாலினர் உறவு, நட்பு போன்றவற்றை விரும்புவாங்க. இவங்க பெண்ணா இருந்தா ஆணுடைய நட்பை விரும்புவாங்க, ஆணா இருந்தாக பெண்ணுடைய நட்பை விரும்புவாங்க. அது காதலா கூட சில பேருக்கு ஆகும், சில பேருக்கு நட்பா மட்டுமே இருக்கும். ஆனா அது வந்து இவங்களுக்கு ஒரு எனர்ஜியாவும் இருக்கும். அதாவது இவங்களுக்கு பொறுத்தவரையிலும் இவங்க எல்லாராலையும் நேசிக்கப்படணும்னு நினைப்பாங்க. அதே போல இவங்களுக்கு அந்த சில நட்பும் உறவும் வரும். ஆனா அப்படி வரக்கூடியவர்கள் இவங்க கிட்ட இருந்து ஆதாயம் அடையக்கூடியவர்களாக தான் இருப்பாங்களோ தவிர அவங்களால இவங்களுக்கு எந்த ஆதாயமும் ஏற்படாது. அப்போ அந்த நட்பு, காதல் போன்றவற்றால் இவங்களுக்கு ஒரு எனர்ஜி இருந்தாலும் பொருளாதார ரீதியாகவோ அல்லது வேற மாரல் சப்போர்ட்டோ பெருசா இருக்கிறது இல்லை. இவங்க தான் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மற்றவங்களுடைய பிரச்சனையை இவங்க நல்லாவே தீர்ப்பாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தாக அதை தீர்க்க முடியாம திண்டாடுவாங்க. அதே போல உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசையில முடிவில 18 வருஷம் ராகு திசை, அதுல 9 வருஷம் வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லாமையே ஓடிட்டு இருக்கும். வேலை கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு சரியில்லாம வேலை பார்த்துக்கிட்டு அல்லது ஒரு சரியில்லாம இடத்துல வேலை பார்க்கறது ஒரு அப் அண்ட் டவுன்ஸா இருக்கும். சில பேருக்கு வந்து பிற்பகுதியில அந்த 9 வருஷத்துக்கு பின்னாடி கவர்மெண்ட் வேலை கூட கிடைச்சிருது. உத்திரம் 1ஆம் பாதமா இருந்தாக அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தம் 100% இருக்கு. அதே போல உங்க ஜாதகத்துல சப்போஸ் சூரியன் குருவோட பார்வையிலையோ அல்லது சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலோ நீங்க வந்து கண்டிப்பாக ஒரு அரசு பணிக்கு போகக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. அதே போல பிரைவேட் வேலையிலே இருந்தீங்கன்னா கூட ஒரு உயர் பதவி உண்டு. இந்த குருவோட சூரியன் சேர்க்கையோ அல்லது பார்வையோ இருந்துச்சுனாக எங்கேயுமே ஒரு தலைமை பதவியில தான் இருப்பீங்க. ஒரு சின்ன லெவல் வேலைக்கு போறதுக்கு நீங்களே முயற்சி பண்ணா கூட முடியாது. 4 பேராவது உங்களுக்கு கீழே வேலை பார்ப்பாங்க. இல்லைன்னா பிசினஸ் பண்ணுவீங்க, 1க்கு 2 பிசினஸ் பண்ணுவீங்க, 2 இடங்களில் வருமானம் வரும். அது குரு தசையில இதெல்லாம் நடக்கும். இந்த குரு தசை காலகட்டத்துல உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேக்சிமம் இந்த மேரேஜ் வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் ஓய்ந்து போய் விடுகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருதசை காலகட்டத்தில் 40 வயசுல இருந்து குருதசை வரும். சப்போஸ் இந்த குருதசையில இன்னொரு கல்யாணம் கூட பண்ணக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு வரும். 2ஆம் தாரமா பண்ணக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு வரும். ஏன்னா ராகு திசையில பாதிக்கப்பட்டவர்கள் கலசர தோஷத்தாலேயோ அல்லது தார தோஷத்தாலேயோ அல்லது ஏதோ ஒரு வகையில இறக்கப்பட்டு அவசரப்பட்டு ஒரு சரியில்லாத வரண கல்யாணம் பண்ணவங்க பிரிவுகள் ஏற்பட்டு அவங்களுக்கு 2ஆம் தாரம் எப்ப ஏற்படுதுன்னா அந்த குரு தசையில ஏற்படுது. இந்த குருதேச காலகட்டத்தில் 40 வயசுல ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா கூட அந்த வாழ்க்கை நல்லா தான் போகுது, பிரச்சனை கிடையாது. நீட்டா வந்து அவங்களுடைய வாழ்க்கை அதுல இருந்து படிப்படியா முன்னேற்றம் அடையுது.
இன்னொன்று முக்கியமாக இவங்களுக்கு கல்யாணம் ஆன பின்னாடி தான் பார்த்தீங்கன்னாக்க முன்னேற்றம் அடையும். குறிப்பாக வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, தொழிலில் கூட நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தொழிலில் நிலைத்தன்மையோடு இருக்கிறதெல்லாம் இந்த குரு தசையில் ஏற்படும். இந்த ராகு தசையில் அப்பப்போ மாறுற மாதிரியே இருக்கும். சில பேருக்கு அரசு பணி கிடைச்சிருவங்களுக்கு கூட அப்பப்போ இடமாற்றங்களை சந்திப்பாங்க. அதே குரு தசையில் பார்க்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. வீடு, வாகனம், சொத்துக்கள் சேர்க்கை போன்றவை ஏற்படும். இவங்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு சாதாரண நிலைமையில பிறந்திருந்தா கூட ஒரு உயர்கல்வியை படிச்சிருவாங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய பிராப்தங்கள் உண்டு. அதே போல வீடு, வாகனம் அமையக்கூடிய பிராப்தங்கள் உண்டு. மேலும் இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவரால் ஆதாயம் பெருசா இருக்காது. ஆனா இவங்க நிறைய நேசிப்பாங்க. இவங்க அவங்களுக்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுவாங்க, அவங்கள பார்த்துக்குவாங்க. பட் இருந்தாலும் ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு சமரசம் இல்லாத சூழ்நிலை சில பேருக்கு இருக்கு. அது ராகு திசையில பெரும்பாலும் இருக்கும். ஆனா குரு திசையில அந்த வாழ்க்கை துணிவரால் கூட இவங்க நேசிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் மாறுகிறது. ஸோ குருதசை காலத்துல இவங்களுக்கு மேக்சிமம் நல்லாவே இருக்கிறாங்க. இவங்க அடைஞ்சிடறாங்க, சொத்துக்களை அடைகிறாங்க. அதே போல பிள்ளைகள், 2 பிள்ளைகள் பிறப்பாங்க. இவங்களுக்கு 2 பிள்ளைகள் கொடுப்பனை இருக்கு. எல்லாமே 2 கிடைக்கும். வீடு கூட வாங்கினாங்கன்னா 2 வீடு வாங்குவாங்க. சொத்து வாங்கினாங்க, பிளாட் வாங்கினா 2 வாங்குவாங்க. இப்படி வாழ்க்கையில் எல்லாமே டெவலப்டா 2 இவங்களுக்கு அமையும். அதே போல இவங்களுக்கு பொறுத்தவரை அரளி செடி விருட்சம். இந்த அரளி செடி, அரளிப்பூ வச்சு சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது இவங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அடையலாம். தடைகள் நீங்கும். திருமணம் ஆகாதவங்க, திருமணம் வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கிறவங்க அரளிப்பூ பறிச்சுட்டு சிவபெருமானுக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா முன்னேற்றம் உண்டு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னாக்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் சிவன் வழிபாடு, சூரிய நமஸ்காரம், பசுவிற்கு கோதுமை தானம் தர்றது ஞாயிற்றுக்கிழமையில, இதெல்லாம் உங்களுக்கு நன்மை. முக்கியமா டெய்லி காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். குழப்பம் இல்லாமல் வாழ்க்கை போகும். உத்திரம் நட்சத்திரத்துக்கு பொறுத்தவரையிலும் ஒரு சிறப்பம்சம் என்னன்னாக்க எல்லாத்தையுமே தாங்கி ஜெயிப்பாங்க. குரு தசையில இவங்க நல்லாவே இருப்பாங்க. ஆனா குரு தசையில உடல்நலம் விஷயத்துல மட்டும் இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அதே போல குரு தசை காலகட்டத்துல இவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் நல்லாவே இருக்கு. இந்த சனி தசை அடுத்தது உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும்னாக்க, உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சனி தசை கொஞ்சம் கடுமையை கொடுக்கும். குறிப்பா உடல்நல விஷயத்துலதான். உடல் நலத்துல கவனம் ரொம்ப ரொம்ப செலுத்திக்கணும். வேற ஒரு இடத்துல போய் இருக்கிற இடத்த விட்டு ஒரு லொகேஷன் சேஞ்சஸ் ஆகி போய் வாழக்கூடிய சூழ்நிலைகள் சனி தசையில ஏற்படும். தொழில்ல ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும். இந்த நேரத்துல புதிய முதலீடுகள், புதிய திட்டங்களை தவிர்க்கணும். நிலம், சொத்து வாங்குறத கூட சனி தசையில தவிர்க்கணும். முக்கியமா சனி தசை, சனி புக்தியில தவிர்க்கணும். ஃபர்ஸ்ட் 3 வருஷம். அடுத்தால ஒரு 54, 53 வயதுல இருந்து சனி தசை வருதுன்னா கூட அவங்களுக்கு அந்த சனி தசை மட்டும் கொஞ்சம் நஷ்டத்தை கொடுக்கும். மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யும் போது உங்களுக்கு பணம் வரும். இது நல்லாவே நீங்களே அனுபவிச்சிருக்கலாம். பிள்ளையார் வழிபாடு செய்யுங்க. சனி தசை காலகட்டத்தில் பிள்ளையாரோ அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடோ செய்யுங்க. பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிள்ளையார் கோயில் உண்டியில் பணம் போடுங்க. ஏதாவது ஒன்று உங்கள் கர்மா கழியும், பாவங்கள் தொலையும். உங்களுக்கு ஒரு பக்கம் நீங்கள் 100 ரூபாய் போட்டிங்கன்னா அந்த பக்கம் 1000 ரூபாய் வரும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கொடுத்து வச்சிருந்த பணம் கூட திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க. அல்லது நீங்கள் யார்ட்டையாவது பணம் கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த பணம் கைக்கு வரும். உழைச்ச காசு கைக்கு வரும். இப்படி பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சீங்கன்னா பெரிய அளவுக்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். அதுதான் நீங்கள் சனி தசையில தெரிஞ்சிக்க வேண்டிய சூட்சமும். கொடுங்க, கண்டிப்பா பெறுவீங்க. உடல் நலத்தை பார்த்துங்க. இவ்வளவுதான் சனி தசை. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.